குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்ரி ஒரு மந்திர திறவுகோல், பாகம் 4, கேண்டோ 2, சத்யவான் பகுதி. சத்யவானின் பார்வையானது கடவுளரின் ஒரு விரிவான விடியலின் பிரகாசத்தை தன்னுள் தாங்கியதாக இருக்கிறது. அவனுடைய சிரமானது ஞான ஒளியினால் சூழப்பட்டிருக்கின்ற இளைய ரிஷி ஒருவரின் சிரம் போன்று விளங்குகிறது. சத்யவானுடைய திருமேனியானது ஒரு காதலனை போன்ற வசீகரம் பொருந்தியதாகவும் ஒரு அரசனை போன்ற ராஜ கம்பீரம் பொருந்தியதாகவும் திகழ்கிறது. இளமையும் வலிமையும் மேன்மையும் பொருந்தியவனாக திகழும் சத்யவான் நடமாடும் ஒரு ஆனந்த சிலை போன்று விளங்குகிறான். கானகத்தின் எல்லை பகுதியாக விளங்கும் அந்த இடத்திற்கு ஒளியூட்டுபவனாக அவன் திகழ்கிறான். அந்த இடம் முழுவதும் அவனால் பிரகாசமாக காட்சியளிக்கிறது. ஆரவரமான ஓசையுடன் கூடிய மானுட வாழ்க்கையை கடந்தவனாக ஆண்டாண்டு காலங்களாக தொடர்ந்து வருகின்ற அறியாமையுடன் கூடிய உழைப்பிலிருந்து விடுபட்டவனாக அவன் இருக்கிறான். பகையாளியாக இருக்கும் விதியின் அறிவு கொண்டு இயக்கப்பட்டவனாக ஆதி அன்னையாகிய இயற்கை அன்னையை அவருடைய அழகிய சோலைகளின் சந்திப்பவனுக்கென அவன் வந்துள்ளான். அறியாமை நிரம்பிய ஓய்வற்ற ஆரவாரம் மிக்க மானுட வாழ்வு காட்சிகளிலிருந்து விலகியவனாக சத்யவான் இருக்கிறான். அரசு பதவியில் இருக்க வேண்டிய அவன் கானகத்தில் உலா வருவது பகை கொண்ட விதியின் செயலாக தோற்றமளித்த போதும் அந்த விதியின் பின்னணியில் செயல்படும் ஞானமானது சிறந்த ஒரு பணியின் நிமித்தம் அவனை இங்கு அழைத்து வந்துள்ளதை என்பதை பகவான் குறிப்பால் உணர்த்துகிறார். In her divine communion he had grown, a foster child of beauty and solitude, heir to the centuries of the lonely voice, a brother of the sunshine and the sky, a wanderer communing with depth and march. Page number 393.